हर शङ्कर जय जय शङ्कर हर 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 हर शङ्कर ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் வால்யூம் 5 சாராம்சம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல சங்கர சரித்தம் பார்த்துட்டு இருக்கோம். எதுக்காக சங்கரருடைய அவதாரம் அப்படிங்கறத பெரியவா சொல்லிட்டு இருந்தத போன வாரம் பார்த்துட்டு இருந்தோம். கலியில அதர்மம் ரொம்ப தலை தூக்கின போது பூர்வ யுகங்கள் மாதிரி துஷ்டர்களை சம்ஹாரம்லாம் பண்ண முடியாது. ஜனங்களுக்குள்ள புகுந்திருக்கிற துஷ்டத்தனத்தை சம்ஹாரம் பண்ணணும். அதுக்கு உபதேசம் தான் வழி. பரமசிவன் தான் ஞான ஆச்சாரியன். அதனால லோகத்துக்கெல்லாம் பெரிய பாக்கியமா குரு ஸ்வரூபமா அவதாரம் ஏற்படுவது அப்படின்னு சங்கல்பமாச்சு. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் அது அப்படின்னு ஒரு உபனிஷத். அதுல பரமாத்மா குருவ பரமசிவ குரு ஸ்வரூபமா காட்டியிருக்கு. வேதத்தை சதா ஓதின்னு இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற பிரம்மா அவர் பிறந்தத மகர்ஷியான ருத்ரன் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு இடத்துலயும், அவரேதான் அந்த பிரம்மாவை படைச்சவர் அப்படின்னு இன்னொரு இடத்துலயும் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அவர் நமக்கு சுபமான புத்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு 2 இடத்துலயும் பிரார்த்திக்கப்படுகிறது. சுபமான புத்தி அப்படிங்கறது யாரு கொடுப்பா? ஆச்சாரியான் தானே கொடுப்பார். சுபம் சிவம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். மங்களமானது, கல்யாணமானது. சிவம், கல்யாணம், சுபம், மங்களம் எல்லாமே அவர் தான், பரமசிவன் தான். ஆதி சிவமே ஆச்சாரிய சிவமாக அவதாரம் எடுத்தது. தட்சிணாமூர்த்தியுடைய சுவாவம் எப்படிப்பட்டதுன்னா சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறதே சுகம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஆனா ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்தா? துளி கூட சும்மா இருக்க முடியாம ஏகப்பட்ட மதங்கள், சித்தாந்தங்கள், அனுஷ்டானங்கள் அப்படின்னு ஒன்னோட ஒண்ணு மோதிண்டு தாங்களும் படாத பாடு பட்டுண்டு பிரத்தியாரையும் படித்து கொண்டிருக்கிறத பார்க்க அவருக்கு கருணை பொங்கி கொண்டு வந்தது. அவர்களுக்கும் ஒன்னும் பண்ணாம சும்மா இருக்கிறத சொல்லணும் அப்படின்னு நினைச்சார். சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது செயல்ல மட்டும் இல்ல, அதாவது காரியத்தை நிறுத்துவது மட்டும் இல்லாம சிந்தனையையும் அடக்கி சும்மா இருப்பதையே இந்த அவதாரத்துல முக்கியமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சார். அப்படி சிந்தனை என்பதே, அதாவது மனசு என்பதே இல்லாம சும்மா இருப்பதுதான் அத்வைத்தம். ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறது மனசு இருக்கிறதுனாலதான். இப்போ நம்ம தூக்கத்துல இருந்துட்டு இருக்கோம்னா இன்னொன்னு தெரியறதா? இல்லவே இல்ல.
மனசு அப்போ அடங்கி கிடக்கிறதுனால தெரியல. அதனால நிம்மதியா விஷ்ராந்தியா நம்மளால இருக்க முடியறது. 2வது ஆசாமி தெரிஞ்சிடுத்துனாலோ அவ்வளவுதான், சாந்தி போச்சு. நம்ம சேர்ந்தவர்கள் கிட்ட பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். யோசனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற பிரியம் தான் மெயினான காரணம். அந்த ஆசாமியால நமக்கு பிரியம் கிடைக்கும் அப்படிங்கறதுனால அவர்கிட்ட பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவன்கிட்ட பிரியமா இருப்பது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காகவே பிரியம் அப்படின்னு நமக்கு தெரியறது. அந்த ஆசாமி கிட்ட பிரியம் இல்ல. அந்த ஆசாமியிடம் பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு அடிச்சுண்டு எதையாவது செய்ய தோன்றது. அப்பவும் பார்த்தா மனசு நிம்மதியா இருக்கிறது இல்ல. பொதுவா பிரியத்தை விட 2வது சமாச்சாரம் இருந்தா அதனால நிறைய கஷ்டங்கள் தான் உண்டாருது. இப்ப 2வது ஆசாமி இருந்தா அவன்கிட்ட ஒரு போட்டி பொறாமை தான் உண்டாருது. நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காதோ அப்படிங்கிற பயம் உண்டாருது. போட்டியிலையும் பொறாமையிலையும் நமக்கு படுறதெல்லாம் ஒரே கோபமும் துவேஷமும் தான். அது அப்படியே அழுகையா மாறிடுறது. நமக்கு வேறாக, அதாவது இன்னொன்னு இருக்கிறதோடைய விளைவு தான் இத்தனை கஷ்டங்களும். நமக்கு வேறையா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்கி கொண்டோம்னா, அப்படி பண்ற சக்தி நமக்கு இல்ல. அப்படி இருந்தாலும் இந்த ஜீவ பிரபஞ்சம் தான் இல்லாம போகுமே தவிர லோகம் இருக்குமே, ஜட பிரபஞ்சம் இருக்கத்தானே செய்யும். இதனாலும் நமக்கு அசாந்தி தான் உண்டாருது. எப்படின்னா, ஒரு மாம்பழத்தை பார்த்தோம்னா நமக்கு அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இதுவே ஒரு முள்ளு செடிய பார்த்தோம்னா அதை குத்தின்ற போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை. இன்னும் கொஞ்சம் ஒரு இடி மின்னல் பூகம்பம் வந்தா உடனே பயம் ஜாஸ்தியாருது. இப்படி எல்லாம் இருந்துட்டேதான் இருக்கும். ஜட உலகத்தையும் பார்த்தா நம்ம எப்படியோ ஒரு விதத்துல இல்லாம பண்ணிட்டு நமக்கு வேறையா யாருமே இல்ல, எதுவுமே இல்ல, நாம மட்டும் உட்கார முடிஞ்சா கூட பசி, தாகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த அவஸ்தை நமக்கு இருக்கத்தானே செய்யறது. வேற யாரும் இல்லாம தனியா இருந்தாலும் காம நினைப்பு, குரோத நினைப்பு, பய நினைப்பு, துக்க நினைப்பு இதெல்லாம் வரத்தானே செய்யறது. நமக்கு 2வதா ஒரு வஸ்து இல்லாம அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இன்னொரு வஸ்து அப்படிங்கிறது ஜீவ ஜட லோகத்துல இருக்கிற எதையும் குறிக்கிறது இல்ல. பின்ன என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசே தான்ப்பா அப்படிங்கிறார். நம்மளுடைய மனசுதான் இத்தனைக்கும் இப்படி துவைத்தமா தெரியறது எல்லாத்துக்கும் அதுதான் காரணமா இருக்கு. துக்கம் சுகம் எல்லாமே மனசு இருக்கிற போதுதானே. இந்த மனசு இல்லைன்னா இந்த ரெண்டுக்குமே நமக்கு இருக்காது. நம்மளுடைய நிஜமான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆத்மாதான் நம்மளுடைய நிஜமான நீ அப்படிங்கிறது. ஞானத்தினால அந்த 2வது ஆசாமியான அந்த மனசை இல்லாம பண்ணிட்டா அப்போ உனக்கு அத்வைத்தம் அப்படிங்கிற அனுபவம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றார். மனசு எதுவுமே இல்லாம பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ சூன்யத்துல கொண்டு போய் முடியற மாதிரி இருக்கேன்னா அது சூன்யம் கிடையாது. அப்போ அப்பவும் பார்த்தா ஆத்மா இருந்துட்டு தானே இருக்கு. ஆத்மா மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஆதாரமா சாஸ்வதமா இருக்கிற ஒரே சத்து. மனசு போனதுக்கு அப்புறம் ஆத்மாவா நிஜமான நீயா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்போ நீ ஞானத்தோட, அதாவது சித் பிரகாசத்தோட இருக்க. ஞானம் அப்படிங்கிறதுதான் சித்து. இந்த சித் பிரகாசத்தோட இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடனே சத்து வேற சித்து வேற அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. அப்படி இருந்துட்டா அப்போ துவைத்தம் வந்துடும். சத் சித் ரெண்டுமே ஒண்ணுதான். சத்தும் சித்துமாகிய சச்சித்தா இருக்கிற அப்படிங்கிறார். மனசுனால வருவிச்சு கொண்ட அத்தனை சம்சாரமாகட்டும், அது எல்லாத்தையும் எல்லா சமாச்சாரமாகட்டும், அது எல்லாமே அறுபட்டு போன நிலைதான் அது. சுதந்திரமா இருக்கிற நிலை. அப்படிப்பட்ட பரம சுதந்திரமான நிலை ஆனந்தமா இருக்கும், பேரானந்தமா இருக்கும், சச்சித் ஆனந்தமா இருக்கும். அப்படிப்பட்ட பரிபூர்ண நிலைதான் பந்தத்துல இருந்து விடுபட்ட மோட்ச நிலை. பொதுவா மற்ற சித்தாந்தங்கள் என்ன சொல்லும்னா பூலோகம் ஸ்வர்கலோகம் அதுல இருந்து ஒசந்ததா சம்சார பந்தத்துல இருந்து விடுவிக்கிற மாதிரி சுவாமி இருக்கிற மோட்சலோகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இது வைகுண்டமோ கைலாசமோ எல்லாமே அதுதான். அவர் தன்கிட்ட ஒரு ஜீவனை கொண்டு போய் சாஸ்வதமா வச்சுக்கிறது தான் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சித்தாந்தங்கள் எல்லாம் சொல்றது. ஆனா மோட்சத்திலயும் பார்த்தோம்னா சுவாமி நாம அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தனியா இருக்கார், நாம தனியா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்த்தா ஒரு துவைத்தம் வந்துடுறது. சுவாமிக்கு வேறையா நாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதும் அப்பவும் அங்க துவைத்தம் வந்துடுறது. பக்தியில நம்ம பார்த்தோம்னா சுவாமி ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தத்துவ சாஸ்திரமா பார்த்தா பரமாத்மா.
எல்லா ஜீவ ஜெகத்துகளுக்கும் காரண வஸ்து அந்த பிரம்மம் தான் அந்த பரமாத்மா. மோட்சம் உள்பட ஜீவாத்மா பரமாத்மா வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சித்தாந்தங்கள் எல்லாம் சொல்லும். ஆனா அத்வைத்தப்படி பார்த்தோம்னா இந்த ஜீவனுக்கு அனுபவத்தை கொடுக்கிற உலகம், மனசு, எல்லாருடைய மனசுகள் இது எல்லாமே பிரம்மம் மாயையால உண்டாக்கி இருக்கு. ஜீவனுக்கு எப்படி மனசோ அப்படி பிரம்மத்துக்கு பார்த்தா மாயை. மாயையோட சேர்ந்து ஈஸ்வரனா இந்த லோகத்தை ஆட்டி படைக்கிறது. ஜீவாத்மா மனசை எப்படி கழட்டி போட்டுட்டு மாயைக்கு அந்த பக்கம் போயிட்டான்னா இப்போ ஒரே சாஸ்வதமான சாந்தி தான் அவனுக்கு கிடைக்கும். அப்படி பிரம்மம் மாயைய கழட்டி போட்டுட்டு தானா இருக்கிற நிலை ஒண்ணு இருக்கு. மாயையே இல்லாத நிஜ நிலையில பிரம்மமும் பரமசாந்தி, மனசே இல்லாத நிஜ நிலையில ஜீவனும் பரமசாந்தி. அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதானே. ஜீவாத்மா அப்படிங்கிறவன் கிட்ட இருந்து மனசை எடுத்து போட்டுட்டா அவன் பிரம்மமாகவே ஆகிடுறான். பிரம்மமேதான் ஜீவன் அப்படின்னு சொல்றது. ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆத்மா இல்ல, ஒரே ஆத்மா தான். அதுக்கு பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சுவாமி அப்படிங்கிற ஒருத்தர் வைகுண்ட கைலாச லோகங்கள்ல நம்மள கொண்டு போய் வச்சுண்டு அப்படி எத்தனை வசதியா அது இருந்தாலும் இருக்கட்டும். ஆனா அவர் அங்க கொடுக்கிற ஆனந்தம் எத்தனை பெருசாகத்தான் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவரும் சரி நாமும் சரி நிஜமான ஸ்திதியில இல்ல அப்படின்னு தான் ஆறுது. ஸ்வஸ்வரூபத்துல இல்ல அப்படின்னு ஆறுது. பக்தி பண்ண மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லாம முடியவே முடியாது. அவர் பக்கத்துல போய் உட்காந்துட்டோம்னா அங்க இருந்து அப்படியே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா அப்பவும் ஏதோ ஒரு இருக்கு, மனசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அப்போ நம்ம சுவாமியோட போய் ஐக்கியமானாதான் அந்த விஷயம் இல்லாம அந்த மனசு இல்லாம போகும். அதனால பரமாத்மா நமக்கு பரமானுகிரகம் பண்ண நினைக்கும் போது நாம இவனுடைய மனச அடியோட போக்கிட்டு இவனை நமக்குள்ளேயே ஆத்மாவா பிரம்மமா வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்வைத்த மோட்சம் கொடுப்பாராம். அததான் அனுகிரகிப்பாராம். சுவாமி அப்படின்னும் பக்தனும் அப்படின்னும் வேறா இல்ல, ஜீவாத்மா பரமாத்மாக்களும் வேற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாராம். ஜீவ பிரம்ம அபேதம் தான் அந்த அத்வைத்தம். அதுதான் மோக்ஷம். மோக்ஷலோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்ல, மோக்ஷம் அப்படிங்கிறது அனுபவம் தான். இந்த மோக்ஷ அனுபவத்துக்கே ரூபகமா இருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி. நம்ம காரியமே இல்லாம எப்படி நிர்விச்சாரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஜனங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கா, காரியத்திலயும் ஒரே தப்பான காரியமா பண்ணிட்டு படுறதுகளே அப்படின்னு சொல்லிட்டு அவ மட்டும் கஷ்டப்படுறதோட நிறுத்திக்காம மத்தவாளையும் சேர்த்துல கஷ்டப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பரம கருணையோட நினைச்சாராம். கருணையோட நினைச்சார் அப்படின்னா அவரும் மனசுனால காரியம் பண்றார் அப்படின்னு தானே அர்த்தம். அப்புறம் அவரை ஆத்மாவாவே மோக்ஷானந்தத்துல மூழ்கி நிஷ்கிரியமா இருக்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆனா அவர் நம்ம மாதிரி இல்ல அப்படிங்கிறார். அவர் ஒரே சமயத்துல பார்த்தா மாயையோடையும் சேர்ந்து இருப்பார், தனித்து ஆத்மாவாவும் இருப்பார். ஆத்மா தெரியாத வகையில நமக்கு தடுப்பு போட்டு இருக்கிற மாயை அவருடைய ஆதிக்கத்துல இருக்கு. அதனால மாயை அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு யோகி எப்படி சித்துக்கள் எல்லாம் பண்ணி மாய காட்சிகள் எல்லாம் காட்டுற போது, ஏன் ஒரு சாதாரண மெஜிஷியன் செப்பிடு வித்தைக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் மேஜிக் எல்லாம் பண்ணும்போது மற்றவாதான் அவற்றை நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு மயங்குவாளே தவிர மாயைக்கு காரணமா இருக்கிற அந்த யோகியும் சரி மேஜிக் ஷோ காரனும் சரி அப்படி மயங்குவாளா? இப்படித்தான் ஈஸ்வரன் தட்சிணாமூர்த்தியா இருக்கப்பட்டவன் லோக லீலை செய்வதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியாலே சொல்லியிருக்கார். மாயாவீவ விஜృంభயத்யபி மகாயோகி வயஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. நிர்குணமான அவரேதான் தனக்குள்ள சகுணமான பராசக்தியை அடக்கின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா போன வாரம். அப்படி மாயா சகிதனா இருந்துட்டே மாயா ரகிதனான ஞானியாயும் ஈஸ்வரன் இருப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தன்னுடைய மேஜிக் ஷோ இப்படி கோணாமோனான்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். எதையும் பண்ணாம இருக்கிற அந்த அத்வைதத்தை சொல்லணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டார். அவ்வளவு சட்டுன்னு எல்லாரும் ஒண்ணும் பண்ணாமல் இருக்கிற வழிக்கு வரமாட்டா. ஒருபோதும் ஒரு க்ஷணம் கூட எவனும் ஒரு காரியமும் செய்யாதவனாக இருப்பதே இல்லை அப்படின்னு பகவான் ஜனங்களுடைய பல்ச நன்னா படிச்சு பாக்குற மாதிரி சொல்லிட்டார். இத சொல்லிண்டே இருந்தாதான் இப்போ நம்ம அந்த அத்வைத்த லட்சியத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜனங்கள் கிட்ட சொல்லிண்டே இருந்தாதான்
லட்சத்துல 10 லட்சத்துல ஒருத்தராவது ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்து நிக்கிற சம்சாரத்துல இருந்து விடுதலை வந்து அவ அடைஞ்சிட்டா கூட போதும். இத்தனை கோடானு கோடி ஜீவராசிகளை கொண்ட சிருஷ்டி வீணாகவில்லை, பழுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும் அப்படிங்கிறார். இதுக்கெல்லாமும் நாம தான் பூலோகத்துல வந்து பிறக்கணும். தட்சிணாமூர்த்தியாவே அவர் வந்து சொல்றார், பூலோகத்துல வந்து பிறந்து ஒரு ஊர் விடாம சுற்றி செய்யறதெல்லாம் செய்யணும். வர்ணாசிரம விபாகப்படி கர்மா நடக்க பண்ணணும். அப்புறம் வைதீகமா உபாசன மார்க்கங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும். லட்சியத்தை மறக்காம இருக்க ஜனங்களை தூண்டி விட்டுண்டே இருக்கணும். ஆனாலும் இப்பவே நம்ம வந்து ஞானத்துக்கு போக முயற்சி பண்ணக்கூடாது. அப்புறம் ஞானம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிடவும் கூடாது. அதுக்கான பக்குவம் வர்ற வரைக்கும் வேதம் கொடுத்த கர்மாக்களை பண்ணணும். அதுக்குதான் பிரவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தது. சித்த சுத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நிவர்த்தி மார்க்கம். கீழே இருந்து அந்த லட்சிய நிலைக்கு போறதுக்கு தான் படிகளை ஆச்சாரியாலே போட்டு கொடுத்திருக்கார். அத்தனை கர்மாக்களையும் விடாம பண்ணணும். அதையே ஈஸ்வர உபாசனையா பண்ணணும். சொந்த விருப்புக்காக இல்லாம பகவத் அர்ப்பணமா பண்ணணும். பலன்கள்ல பற்று இல்லாம பண்ணணும். இப்படி முன்னேறிண்டே போய் கடைசியில நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்னன்னா சத்சங்கத்திலேயே இருக்க ஆரம்பிக்கணும். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற பக்தியில வந்து அந்த பக்தியில இருந்து முன்னேறி பகவான் கிட்ட நிஜமான பக்திய, உறுதியான பக்திய வளர்த்துக்கணும். இப்படி விடாம பண்ணிட்டே இருந்தா அப்போ சித்த பரிபக்குவம் ஏற்படும், சித்தமெல்லாம் சுத்தமாகும். அப்போ நிவர்த்தி மார்க்க குரு கிட்ட போய் விடாம பாத சேவை செஞ்சு உபதேசம், பிரணவோபதேசம், உபனிஷத்தினுடைய ஜீவ பிரம்ம அபேத மகா வாக்கிய உபதேசம் இதையெல்லாம் வாங்கிக்கணும். இதையெல்லாம் ஆச்சாரியா சோபான பஞ்சகத்துல சொல்லியிருக்கார். இது எல்லாத்தையும் தான் வந்து தட்சிணாமூர்த்தி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சார். அப்படி நானே பிரம்மம் அப்படிங்கிற பாவனையை ஏற்படுத்திண்டு, அப்புறம் பாவனை அப்படிங்கிறது அனுபவமா நன்னா முற்றி நீயே பரபிரம்மமா நிற்கணும் அப்படின்னு உபதேசிச்சு அந்த உபதேசத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, தப்பு பண்ணாம நல்லது பண்ணும்படியா கர்மானுஷ்டானம், ஈஸ்வர பூஜை இது எல்லாத்திலும் ஜனங்களை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சுவாமி நினைச்சார். ஒரு விஷயம் பெரியவா இங்க சொல்றார். அவர் சொல்லும் போதுதான் நமக்கு இது எத்தனை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியறது. என்ன சொல்றாருன்னா, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, எல்லாத்திலயுமே கெடுதலா ஏதாவது கலந்து கலந்து வந்துட்டேதான் இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ லோகக்ஷேமத்துக்காக யுத்தம் பண்ணு அப்படின்னு கர்மயோகத்தை உபதேசம் செஞ்சு அர்ஜுனனை வந்து அவனுடைய பிடரிய பிடிச்சு பகவான் தள்ளி அந்தபடி அவனும் பண்ணினான் இல்லையா? கலப்படமே இல்லாம சர்வ க்ஷேமமா வந்தது. எத்தனை மகா வீரர்கள், அபிமன்யு மாதிரி யுவாக்கள், நல்லதெல்லாம் தெரிஞ்ச பீஷ்மாச்சாரியார் மாதிரியான பெரியவர்கள் எல்லாம் சாகும்படி ஆயிற்று. யுத்த வர்ணனை எல்லாம் படிக்கும் போதே அதெல்லாம் நமக்கு வந்து சில்லிட்டு போறது. இதுவா லோகக்ஷேமம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோன்றது. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தா யாருமே சந்தோஷமா இருக்கல அப்படின்னு தெரியறது. ஒரு பக்கம் பார்த்தா தர்மபுத்திரர் எல்லார விடையும் பெருசா அழுதுண்டு இத்தனை நாசத்துக்கும் நான் காரணமா இருந்தேனே, அப்புறம் கர்ணனை நினைச்சு பிராத்ரு ஹத்தி வந்து பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நொந்து கொண்டாராம். அதே மாதிரி திரௌபதி பார்த்தா அத்தனை பிள்ளைகளையும் பறி கொடுத்துட்டு வயிற்றுல அடிச்சுண்டு கதறி அழுதா அப்படின்னு சொல்லிட்டுதான் பாக்குறோம். புத்திரனை மித்திரனை இவாளெல்லாம் இழந்து தர்ப்பணம் பண்ண போனா அப்படின்னு தான் அதுல எல்லாம் சொல்லியிருக்கு. யுத்த காரியத்துலதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேண்டாம். ரொம்பவும் சாத்வீகமா ஒரு நல்லது செய்ய போனா கூட ஒருத்தருக்கு உபகாரம் அப்படின்னு நம்ம வந்து செய்யும் போது வேற யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு அபகாரம் நடந்துடுறது. சுதந்திர போராட்டத்தின் போது மில் துணி பகிஷ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நடந்துட்டு இருந்தது. அப்படி பண்ணி கதரை வந்து அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ரொம்ப தீவிரமா இருந்த காலம். சுதேசிகள் எல்லாம் என்ன பண்ணினான்னா அந்த துணியை எல்லாம் கொளுத்தி ஒரு விழா மாதிரி வந்து கொண்டாடினான். கதரை அபிவிருத்தி பண்ணதுல பெரியவாளுக்கும் பார்த்தா ஈடுபாடு இருந்தது. ராமேஸ்வர யாத்திரை போயிருந்த போது மடத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் மில் துணிய வந்து விட்டுட்டு கதரை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சார். ஜடமான பொருளா இருந்தாலும் அதை கொளுத்தி ஹிம்சப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றார். அவருடைய சாத்விக குணம் இங்க நமக்கு தெரியறது. அதனால துணியை என்ன பண்ணினார்,
துணிகள் எல்லாத்தையும் தனுஷ்கோடியில குளிர்ச்சியா ஜலசமாதி பண்ணினார். அப்புறம் எல்லாருக்கும் கதர் வேஷ்டி துண்டு எல்லாம் கொடுத்தா. இதுல பார்த்தோம்னா 2 லட்சியங்கள் பூர்த்தியாச்சு. ஸ்வதேசியத்தை ஆதரிச்சு விதேசியத்தை பகிஷ்கரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. இன்னொன்னு மேன் பவரை, அதாவது மனித சக்தியை ஆதரிச்சு மெஷின் பவரை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு. இப்படி பல நன்மைகள் இதெல்லாம் இருந்தாலும் இப்ப லாங்க்ஷயர், மான்செஸ்டர் அங்க இருந்தானே இந்த மில்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க இருக்கிறவெல்லாம் பார்த்தா கூ கூ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டாலாம். அப்போ பெரியவா நினைச்சாலாம், அப்பாவி இந்திய மக்கள் தான் கிடைச்சாளா தலையில கை வைக்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நினைச்சாலும், அவர்கள் என்னதான் பல இன்டென்ஷன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுண்டு நிறைய காரியம் பண்ணினாலும், நிறைய அமிதமான லாபம் சம்பாதிக்க நினைச்சாலும், அவளுக்கு பார்த்தா யோசிச்சு பார்த்தா அவளுக்கு அங்க என்ன கிடைக்கிறது? அவளுக்கு வெறும் நிலக்கரியும் வெளுப்பு சாக்கு கட்டியும் தானே, அதை விட்டா வேற விளைபொருளே கிடையாதே. அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் வேணும்னா இந்த மாதிரி ஏதாவது தொழில் செஞ்சா தானே முடியும். ஏற்றுமதியை மட்டுமே நம்பி இருக்கிற ஜனங்கள் பாவம் என்ன பண்ணுவா அப்படின்னு பெரியவாளுடைய கருணை மனசுக்கு தோன்ற ஆரம்பிச்சது. அதனால பெரியவாளை பொறுத்த மட்டும் அவர் மட்டுமே மில் துணி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மத்தவா விஷயத்துல கம்பல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்றதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரி, கை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்போ ஆலை தொழிலுக்கு கெடுதல் ஏற்படுறது. ஆலை தொழிலுக்கு நல்லது செய்ய போய் அதுல வேலை செய்யற 1000 பேருக்கு நல்லது ஏற்படுத்தும் போதோ 10,000 20,000 கை தொழில்காரர்களுடைய வயிற்றில் அடிக்கிற மாதிரி ஆயிடுறது. இப்படி நமக்கு சுதந்திரம் எல்லாம் கிடைச்சு இப்ப சட்டங்கள் எல்லாம் பண்ணிருக்கா இல்லையா? இப்போ இந்த சட்டங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா இத எல்லாமே யாருக்கும் நல்லது செய்யற உத்தேசத்துல கொண்டு வந்தது தானே. ஆனா எந்த லெஜிஸ்லேஷனாவது எதிர்ப்பு இல்லாம பாஸ் ஆகுறதா அப்படின்னு பார்த்தா, ஏதாவது ஒரு வாக் அவுட், டெமான்ஸ்ட்ரேஷன், ஹர்த்தால் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு தான் எல்லாமே. எந்த அப்போசிஷனும் சாதாரணமா ஒண்ணு பாஸ் பண்ணணும்னு சொன்னானே உடனே ஒரு அப்போசிஷன் கிளம்பிடுறது. இப்படிதான் நடந்துட்டு இருக்கிறது. பொதுவா எல்லா எல்லா விஷயங்களும், மத விஷயமாகட்டும், அரசியல் கட்சியாகட்டும், எல்லாத்துலயும் பார்த்தா நிறைய ஒப்பீனியன்ஸ். கோவில் கட்டுறதை விட நல்ல காரியம் லோக்கத்துல இல்ல. அதுல கூட பார்த்தோம்னா பெரிய பெரிய பாறாங்கல்லுகளை கொண்டு இறக்குறது, அதை தூக்கி நிறுத்தி கோபுரம் கட்டுறது அப்படிங்கிற போது மாடுகளுக்கும் சரி ஆட்களுக்கும் சரி முழி பிதுங்கி முதுகு ஒடுகிற மாதிரி அவ்வளவு சிரமம் ஏற்படுறது. இதே ரதோத்சவத்துல பார்த்தோம்னா தேர்கால்ல அரைப்பட்டு எவனோ ஒருத்தன் உயிரை விடுறான். கோவில் கட்டுறதுக்கு கூட இப்ப பார்த்தோம்னா சர்வஜன சம்மதமானது அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல சொல்ல முடியாது. எல்லாராலையும் ஒத்துக்க முடியாது. எதுக்கு கட்டணும், இருக்கிறதான் இடிக்கணும் அப்படிங்கிற எதிர்கட்சியும் கூட இருக்கலாம். ஆனா ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அப்படி இல்ல. இது சர்வஜன சம்மதம் தான். இது கூட பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அன்மிக்ஸ்டா, அதாவது நல்லது மட்டும்தான் செய்யறதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா இல்ல அப்படின்னே தெரியும் அப்படிங்கிறார். இப்போ துஷ்டத்தனமான மனப்போக்குள்ள ஒருத்தனுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு அவனுக்கு வைத்தியம் எல்லாம் பார்த்து திடசாலியா அப்படி ஆக்க போனா அவன் என்ன பண்றான்னா ஒண்ணு கத்தியோ இல்ல கண்ணக்கோலையோ எடுத்துட்டு தூக்கிட்டு போய் தன்னுடைய கைவரிசைய காட்ட ஆரம்பிச்சிடுறான். இப்படி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டா கூட அதுலயும் பார்த்தா அறிவைதான் வளர்க்கறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அது எல்லா சாஸ்திரமும் சொல்றது. அறிவை வளர்க்கணும் அப்படின்லாம் சொல்றது. அதுவே சில பேருக்கு அறிவு பிரகாசம் உண்டாக்குறதா நினைச்சு கல்வி தர போகும்போது அவன் இல்லாத குயுக்தி எல்லாம் செஞ்சுண்டு செய்ய கத்துண்டு போர்ஜரி பத்திரம் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறார். சரி, நல்லதெல்லாம் தள்ளிட்டு கெடுதலை மட்டும் பார்த்து பெருசு படுத்துறதுக்காக இவர் சொல்லல. எதுலயும் கெடுதல் தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டும் சொல்ல வரல. ஆனாலும் காரியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா 100% பார்த்தா நல்லதாவே இருக்க முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆறுது இல்லையா? ஐயோ, நாம அப்படி நினைச்சு இதெல்லாம் பண்ணினோம், இப்படி விபரீதமா முடிஞ்சிடுதே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ சந்தர்ப்பத்துல நாமளும் நினைச்சிருப்போம் இல்லையா? கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியே இருக்கு. அதே மாதிரி மருந்து சாப்பிடுறதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நோய் இன்னும் ஜாஸ்தி வேறு பக்கமா மாறின கேஸ்களும் உண்டு இல்லையா? ஊர் சமாச்சாரம் எல்லாம் சொன்ன பெரியவா தன் சொந்த சமாச்சாரமாவும் 2 விஷயங்களை நமக்கு சொல்றார். முதல் விஷயம் என்னன்னா,
ஒரு ஊர்ல ஸ்ரீமடத்தினுடைய ஆதரவுல அன்னதானம் நடந்தது. ரொம்ப பேர் ஏழைகள் வயிறார சாப்பிட்டு மனசு குளிர்ந்து வாழ்த்திண்டு போனா. ரொம்ப திருப்தியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். திருப்தி அப்படின்னா என்ன? நாமாக்கம் பண்ணிட்டோமாக்கம் அப்படிங்கிற ஈகோ தானே திருப்தி அப்படிங்கிறார். எல்லாம் முடிந்து எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு அடுத்த ஊருக்கு கிளம்ப தயாராய் இருந்த சமயத்துல அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு 10, 15 பேர் ஏழை ஜனங்கள், ஸ்திரீகள், குழந்தைகள் எல்லாரும் ஒரு 7, 8 மைல் தொலைவுல இருந்து லொங்கு லொங்குன்னு ஓடி வந்து சோறு சோறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டா. இங்க பார்த்தா எல்லாத்தையும் ஏற கட்டியாச்சே, ஒரு பருக்க சாதம் கூட இல்ல. 1000 பேருக்கு பிரமாதமா உபகாரம் பண்ணிவிட்டோமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி பட்டது எல்லாமே இந்த 10, 15 பேருக்கு பண்ணிய அபகாரத்துல ஓடியே போயிடுத்து அப்படிங்கிறார். ஏதோ அவளுக்கு பழம் கிழம்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தினாலும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாலும் அவர்கள் சமாதானம் ஆனாலோ இல்லையோ தன்னை குறிப்பிட்டு சொல்றார், இங்க சமாதானம் ஆகல அப்படிங்கிறார். பாவம் அவ்வளவு 1000 பேர் சாப்பிட்டு போனாலே அப்படின்னா நேத்து வரைக்கும் அவளுக்கு நாமளா போட்டோம், நாளைக்கு நாமளா போட போறோம். அதே மாதிரி இன்னைக்கும் அவர்கள் எப்படியோ வயிற்ற கழுவின்னு இருப்பாளே, ஆனா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தானே அக்ஷதை போட்டுட்டு கிளம்பினதுனால தானே இந்த 10, 15 பேர் வழக்கமா தாங்க இருக்கிற இடத்துல ஏதோ அவ பாட்டுக்கு கஞ்சி காய்ச்சி குடிச்சிருப்பா, இல்ல ஏதாவது பிச்சை எடுத்தாவது தின்னிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு பசியும் பட்டியுமா அத்தனை வெயில்ல இவ்வளவு தூரம் ஓடி வந்து ஏமாந்து போகும்படி ஆச்சே. ஆக கூட்டி கழிச்சு பார்த்தா உபகாரம் பெருசா அபகாரம் பெருசா அப்படின்னு தான் தோணித்து அப்படிங்கிறார். தானத்துல எல்லாம் வசந்துதான் சொல்லப்படுற அன்னதானத்துல கூட இப்படி நல்லதோட கஷ்டமும் சேர்ந்துதான் வருது. ஒரு உயிரை காப்பாத்துறது எத்தனை உத்தமமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அதுல கூட பார்த்தா கெடுதல் வருது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த சமாச்சாரத்துல இருந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு பெரியவா. ஒரு ஊர்ல எல்லாரும் பெரியவா அவாலாம் ஸ்ரீமுகம் முகாம் போட்டிருந்தா. அந்த ஜாகை பார்த்தா ரொம்ப பழைய கட்டிடமா இருந்தது. ஒரு ஓட்டு கட்டிடம். நடுவுல பார்த்தா ஒரு முத்தம். உளுத்து உளுத்து போன கூரையில அந்த உத்தரத்துல இருந்து விறு விறுன்னு சொல்லிட்டு சத்தத்தோட அங்க வண்டுகள் பறந்துட்டே இருக்கும். அது தொலை போட்டுட்டு அங்கேயே வாசம் பண்ணிட்டு இருந்தது. அது பாட்டுக்கு அங்க இருந்து தமால்னு கீழே விழும் இப்படின்னு தான் போயிட்டு இருந்தது. ஒரு முற்றத்துல அப்படியே குப்புற விழுந்துருது. அதனால பார்த்தா மறுபடி நேரா நிமிர்ந்து புரளவே முடியல. ரொம்ப பிரயத்தனம் பண்ணியும் முடியவே இல்ல. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த முற்றத்துல இருந்து சாரி சாரியா போயிட்டு இருந்த கட்டெரும்புகள். அது பார்த்தா இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விடாம போய் மொச்சுண்டு வெடுக்கு வெடுக்குன்னு அதனுடைய கால்களை பிக்க ஆரம்பிச்சிடுது, கடிக்க ஆரம்பிச்சிடுது. வண்டுக்கு சகிக்கவே முடியல. அப்படி ஒரு அவஸ்தை பட்டுன்றது பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருந்தது. சரி, வண்டை புரட்டி ஒரே ஒரு நேரா போட்டா அது பறந்து போகுமே, அது மேல போயிட்டு உக்காந்துக்குமே, ஒரு உயிர் பிழைச்சு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அப்படியே பண்ணினார். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அது தன் உயிர் தப்பினா போதும்னு உத்தரத்து துளைக்கு பறந்து போயிடலையாம். மாறா அது என்ன பண்ணிட்டு பழி தீர்த்துக்கிற மாதிரி அந்த எறும்புகளை எல்லாம் பிடிச்சு லபக்கு லபக்குன்னு தின்ன ஆரம்பிச்சிடுது. ஒரு உயிருக்கு உபகாரம் பண்ண போன லட்சணம் இத்தனை உயிர்களுக்கு அபகாரமா போய் முடிஞ்சிடுதே. நாம ஏதோ ஒரு பிராணிய காப்பாத்து நல்லது பண்ணிட்டோமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோவுக்கு ஒரு அடி போட்ட மாதிரி பல பிராணி வதைக்கு காரணமாகும்படி ஆயிடுதே அப்படிங்கிறார் பெரியவா. இப்போ சாதுவான ஒரு மான கூட புலிகிட்ட இருந்து காப்பாத்தினா கூட அந்த புலிக்கு சாகபக்ஷம் தானே, அதாவது மரக்கறி போஜனம் செய்ய முடியாதபடி தானே சுவாமி தானே அப்படி படைச்சிருக்கார், ஈஸ்வரன் தானே அப்படி வச்சிருக்கார். மானுக்கு உபகாரம் செய்யும் போது புலிய பட்னி போட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி ஆறுதே. அதுவும் ஒரு உயிர் தானே, அது வேணும்னா தன்னைத்தானே துஷ்ட பிராணியா படைச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறார். சரி, நல்லது செய்யறேன் தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே இது வரைக்கும் எல்லா அவதாரங்களும் ஏற்பட்டு இருக்கு. செயல்னு வந்துட்டா அதுல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். மகா துஷ்டனா அந்த ராவணன் லோகத்துக்கே துஷ்டம் பண்ணிட்டு இருந்த அந்த ராவணனை பகவானே அவதாரம் பண்ணி
கொன்னார்னா கூட, வதம் பண்ணினார் அப்படின்னா கூட, அப்போ இந்த பரம சாத்விகமா ஒரு உத்தமியா இருக்கப்பட்ட மண்டோதரியோடைய மாங்கல்யத்தை பறிச்சு அவளை கதற கதற அடிக்கிறத மாதிரி தானே இருந்தது. தத்துவஸ்வரூபமாகிய ராமச்சந்திரமூர்த்தி சத்ருவோடைய பத்னிய மட்டும்தான் கதற அடிக்கும்படி இருந்தது அப்படின்னு கிடையாது. புத்திரகாமேஷ்டி பண்ணி அவரை பெற்றெடுத்து அவர்கிட்ட அலாதி வாஞ்ச வச்சிருந்த தகப்பனாரே அவர் நிமித்தமா மனசு துடிச்சு ஜீவனை விடும்படி இருந்தது இல்லையா? நல்லது செய்யறதுக்கு இத்தனை அவதாரங்கள் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஏதாவது ஒரு கெடுதல், ஏதாவது ஒரு கஷ்டம் மற்றவாளுக்கு கொடுக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கஷ்டத்தினுடைய கலப்பு, கெடுதலுடைய கலப்பு இல்லாம இருக்கணும்னா அதுக்கு ஒண்ணுமே செய்யாமல் இருக்கிறது தான் பரம பிரயோஜனம். அதுலதான் ஒருத்தருக்கும் ஒரு அபகாரமும் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காகவே ஒரு அவதாரம் வந்தால்தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மா நினைச்சார். எதுவும் செய்யாமல் இருக்கிறத சொல்ல வந்த அந்த அவதாரம் தான் நம்மளுடைய பகவத் பாதாள். ஆச்சாரியாள் விஷயமாவே பார்த்தோம்னா கூட எத்தனையோ தபஸ் இருந்து பஜனம் அப்படின்னு சொல்லிட்டு விரத உபவாசங்கள் எல்லாம் இருந்து தம்ம ஏகபுத்திரனா பெற்றெடுத்த அம்மாவை அழ அழ வச்சுட்டுதான் ஆச்சாரியாள் சன்னியாசியா புறப்படும்படி இருந்தது. அதே மாதிரி அவர் மண்டனமிஸ்ரர் அப்படிங்கிற பெரிய மீமாம்சகர வாதத்துல வென்று அவரை தன்னுடைய சிஷ்யராக்கி கொண்டு சந்நியாசாசிரமம் கொடுத்து அழைச்சிட்டு போன போது அவருடைய பத்னியான சரசவாணிக்கு ரொம்பவுமே கிளேசத்தை உண்டாக்கும்படி இருந்தது. இப்படி நல்லது செய்யறது செயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே கஷ்டமும் வந்துதான் ஆகும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த அவதாரத்திலயும் அப்படி கொஞ்சம் வந்துடுத்து போல இருக்கு அப்படிங்கிறார். ஆக ஒண்ணுமே செய்யாமல் இருக்கிறதுடைய பெருமையை, அந்த சும்மா இருக்கிற உபகாரத்தை நிலைநாட்டுறதுக்காகத்தான் இந்த அவதாரம் ஏற்பட வேண்டி இருந்தது. இவ்வளவு நேரம் பெரியவா சொன்னாலே, அப்போ நம்ம ஒண்ணுமே பண்ணாம சும்மா அப்படியே இருந்துடலாமா? கர்மா கிர்மா எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம பாட்டுக்கு வெறும்னே அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சும்மா உட்காந்துடலாமா அப்படின்னா, இந்த லோகத்துல பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிரத்தியாரால எத்தனையோ உபகாரம் தேவையாதான் இருக்கு. யாருடைய ஒத்தாசையும் இல்லாம எவனொருத்தனும் வாழ்க்கை நடத்திடவே முடியாது. சிலது பார்த்தா ஃபெயில் ஆனாலும் பலது பாஸ் ஆறுது இல்லையா? அப்போ இப்ப அன்போ தயையோ இல்லாம யார் வேணா என்ன வேணா கஷ்டப்பட்டு போகட்டும், நமக்கு என்ன ஆச்சு, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுவும் சரி வரலதான். நடைமுறை உலகத்துல பார்த்தோம்னா நம்ம நடைமுறையில நமக்கு இருக்கிற மனநிலையில பார்த்தோம்னா நாம கெட்ட காரியங்கள்ல போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது நல்ல காரியங்கள்ல ஈடுபட்டுட்டே இருக்கிறது தான். அதனால விரிவா சொல்றார், இத்தனை நாளை சொன்ன மாதிரி சும்மா இருந்துட மாட்டேன், உங்களையும் சும்மா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்றார். நம்மளுடைய உத்தேசம் கெட்டதா இல்லாம நல்லதா இருக்கிற காரியங்கள்ல ஈடுபடணும். அதனால அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கோன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சொல்லிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறார். நிறைய சத்காரியங்கள், இப்போ வேத ரக்ஷணம் அது ஒரு சத்காரியம். பிடி அரிசி திட்டம், இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலயும் பார்த்தோம்னா சமைக்கிறதுக்காக பானையில அரிசி போடும்போது பகவானை நினைச்சுண்டு ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடி அரிசிய ஒரு கலையத்துல போட்டுடணும். அப்புறம் இப்படி பல குடும்பங்கள்ல தினமும் போட்டு வைக்கிறத பேட்டைக்கு பேட்டை சேகரிச்சு சமைச்சு அங்க இருக்கிற ஒரு ஆலயத்துல நிவேதனம் பண்ணி ஏழைகளுக்கு கொடுக்கணும். இது பிடி அரிசி திட்டம். அப்புறம் மாடுகளுக்கு அகத்திக்கீரை போடுறது, கோவில்ல கும்பாபிஷேகம் பண்றது, குளம் வெட்டுறது, இப்படி பல நல்ல காரியங்கள் இப்படி பண்ணிட்டே போகணும். ஒன்னும் செய்யாம சொல்லாம இருக்கிற உபகாரத்தை சொல்றதுக்கு தான் அவதாரம் பண்ணினவர் கூட அவர் என்ன சொன்னார், சாஸ்திரப்படி பண்ணு, பரோபகாரம் பண்ணு, பக்தி பண்ணு, பஞ்சாயத்துல பூஜை பண்ணு, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அநேகம் பண்ணுகளை சொல்லிண்டே இருந்தவர் தான். மனச ஆத்மால கரைக்கிறதுக்கு பூர்வாங்கமா முதல்ல நம்மளுடைய மனசை சுத்தப்படுத்தணும். அதுக்கு உபாயமாதான் கர்மானுஷ்டானங்கள், இந்த சத்காரியங்கள் எல்லாமே. அதனால அந்த மேல இருக்கிற நம்ம ஸ்டேஜுக்கு போகணும்னா கீழே இருந்துதான் ஆரம்பிச்சாகணும். ஒரு மனுஷனால காரியமே இல்லாம போயிட்டு இருக்க முடியாது. அது ஞானிகளுக்கு தான் அது சாத்தியமே தவிர நடைமுறையில பார்த்தா காரியம் செஞ்சுட்டே இருக்கிறது. ஆனா லட்சியத்தை நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாது. லட்சியம் அப்படிங்கிறது சும்மா இருக்கிறது, அந்த அத்வைத்த ஸ்திதிக்கு போறது.
அதனால செயலில்லாத இந்த ஆத்ம சாட்சா்காரத்துக்கு போகிறதுக்கு சத்கர்மாக்கள்ல ஆரம்பிக்கிறது தவிர வேற வழி இல்ல. நாம தான் காரியம் பண்ணி சாதிக்கிறோம் அப்படிங்கிற ஈகோ, இந்த அகங்கார எண்ணம் முற்றி போயிடாம ஒரு போடு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லோகத்தை எல்லாம் பண்ணியிருக்கிற அந்த பராசக்தி எந்த நல்லதானாலும் சரி அதுல கெடுதலா ஏதாவது அம்சம் வந்து சேரும்படியா வச்சிருக்கு போல இருக்கு அப்படிங்கிறார் பெரியவா. ஒண்ணு நமக்கு வந்து இந்த அகங்காரம் வந்துட்டாலே ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாலே போதும், அந்த வெற்றி கண்ட ஜோறு, நாமாக்கம் சாதிச்சிட்டோமாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை, இதெல்லாம் வந்து நம்மள சும்மாவே இருக்க விடாது. அதுக்காகதான் தோல்வியையும் எடுத்து காட்டுறது, உபகாரம் உபகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுலயும் அபகாரம் சேரத்தான் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து காட்டுறதுக்காகத்தான். காரியங்களை பண்ணும்படி சொல்லும் போதே அதுல இருக்கிற கோளாறுகளையும் சொல்லி மார்த்தட்டி கொள்றதுக்கு இல்லாம எல்லா நல்ல காரியத்திலயும் கொஞ்சம் கரியா பூசுறதா ஏதாவது இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திட்டே இருந்தா, நம்ம வந்து அதை மனசுல வச்சுட்டே இருந்தாதான் காரியத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு முடிவா அடையிற அந்த நிலையில போய் சேர்றதுக்கு சித்தம் கொஞ்சம் கொஞ்சமாவது ஆசைப்படும். காரியம் இல்லாம ஆத்ம விசாரம் செய்ய பக்குவம் போதாம மனசு வந்து நாலா திசையிலும் பாய்ந்துட்டு இருக்கும் போது, அப்போ அது வரைக்கும் நம்ம வந்து சத்காரியங்கள் நம்மளுடைய நமக்கு ஏற்பட்ட கர்மானுஷ்டானங்கள் எந்த ஒரு இதுல பிறந்தாலும் சரி அந்த கர்மானுஷ்டானங்கள் அவாவாளுக்கு உரிய கர்மானுஷ்டானங்கள் பண்ணிட்டே இருக்கணும், சத்காரியங்கள் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த கர்மயோக பலனா இதன் மூலமா நமக்கு கிடைக்கிற கர்மயோக பலனா ஒரு காலத்துல நமக்கு வந்து சித்தம் பக்குவப்படும். அப்போ நம்ம அந்த ஆத்ம விசாரத்துல அமைதியா உட்கார்ற அந்த யோகியதை சித்திக்க ஆரம்பிக்கும். அப்போதும் நான் வந்து இல்ல நான் வந்து அந்த அத்வைத்த ஸ்திதிக்கெல்லாம் வந்து நான் போறதுக்கெல்லாம் எனக்கு ஆசை இல்ல, எனக்கு இங்கே இருக்கும் கர்மாதான் பண்ணிட்டு லோகத்துக்கு தான் நல்லது செய்வேனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுவும் அகங்காரம் தான், அது அதிக பிரசங்கித்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது சுயநலமாகாது. நம்ம வந்து நமக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செல்ஃபிஷ் கிடையாது. ஒரு ஞானியினால சும்மா இருந்துட்டு இருக்கிற ஞானியால லோகத்துக்கு உபகாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கூட தப்புதான். ஏன்னா அப்படி சில பேர் இருக்கிறதுனாலதான் மத்தவாளுக்கும் அந்த ஞானிகளுடைய சாந்தியையும் ஆனந்தத்தையும் பார்த்து தாங்களும் க்ஷண காலமாவது ஒரு நிமிஷமாவது ஒரு செகண்டாவது அந்த மனசு அடங்கி இருக்கிற அந்த ஒசந்த அனுபவம் கிடைக்கிறது. இப்ப நேரா ஒரு ஞானிய பார்க்கும் போதுதான் அவனுடைய சந்நிதி விசேஷத்தால நமக்கும் இப்படி ஒரு சாந்தி ஒரு விஷ்ராந்தி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஞானிகளை மாதிரி ஒரு அவளுடைய கதைகளை வந்து கேட்டாலே போதும், கதைகளை படிச்சாலே போதும். சுகபிரம்மம் மாதிரி, ஜடபரதர் மாதிரி, சதாசிவ பிரம்மேந்திராள் மாதிரி இப்படிப்பட்டவர்களுடைய சும்மா இருந்தவர்களை பத்தி படிக்கும் போதும் சரி கேட்கும் போதும் சரி தன்னால நம்மளுடைய சஞ்சல மனசையும் ஒரு பெரிய சாந்தி வந்து நம்மள வந்து கவ்விக்கொள்றது. இப்படி சாப்பாடு போடுறது, மருந்து போடுறது, பணம் காசு கொடுக்கறது இது எல்லாத்தையும் விட இந்த சாந்த உபகாரம் இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய உபகாரம். இதுல கிடைக்கிற திருப்தியை விட அவளுடைய கதைகளை கேட்டோ இல்ல அந்த சந்நிதிக்கு போனாலோ நமக்கு கிடைக்கிற அந்த சாந்தி இருக்கு இல்லையா, அதுதான் உபகாரத்திலேயே பெரிய உபகாரம்ங்கிறார் அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட ஞானிகளுடைய மூலமா தான் ஈஸ்வரன் தன்னுடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்தி லோக விஷயமாவே ஜனங்களுக்கு இருக்கிற சிரமங்களை கூட தீர்த்தும் பரமோபகாரம் பண்றார் அப்படிங்கிறார். ஆச்சாரியால நேர பார்த்து அதுல ஆனந்தம் பொங்கி சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அக்ஞானாந்தர் ககன பதிதான் ஆத்ம வித்யோபதேசைஹி திராத்தும் லோகான் பவதவ சிகா தாப பாபச்சியமானான் முக்த்வா மௌனம் வடவிடபினோ மூலதோ நிஷ்பதந்தி சம்போர் மூர்த்திஹி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. சரதி புவனே என்னன்னா உலகத்திலேயே நடமாடின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலமா நேரம் பார்த்து சொன்ன மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. சம்பு அப்படிங்கிற சிவனுடைய மூர்த்தி. சம் அப்படின்னா நித்திய சுகம், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவா சொல்றது இருக்கு இல்லையா, அந்த அர்த்தத்துல இது வந்து பார்த்தோம்னா இங்க கிடைக்கிற இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்காலிகமான இன்பம்னு ஒண்ணு இருக்கு, சாஸ்வதமான இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவரை வந்து ருத்ர சமக்கங்கள்ல சொல்லும் போது ரெண்டுமே இவர் கொடுக்கிறவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம்.
ஆனா இங்க சொல்லும்போது அதுவேதான் மோக்ஷ சுகமா இருக்கிற அந்த நித்திய சுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஷம்முக்கு பூவாக இருப்பது ஷம்பு. பூ அப்படின்னா உற்பத்தி ஆகிற இடம். நித்யானந்தம் அப்படிங்கிற ஷம் உற்பத்தி ஆகிற இடம் தான் ஷம் பூ. பரமேஸ்வரன் அத்வைத பிரம்மமா தட்சிணாமூர்த்தி ரூபத்துல உட்கார்ந்து இருக்க போது மோக்ஷானந்த உற்பத்தி ஸ்தானமா இருக்கிறதுனால அவருக்கு ஷம்பு அப்படின்னே பேரு. வட்டவிட்டப்பி அப்படின்னா வட்டவிருட்சம், அதாவது ஆலமரம். ஆலமரத்தினுடைய அடியில அந்த வேர்ல தான் தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர் தன்னை தவிர வேற எதுவும் எவரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற அந்த பிரம்ம ஞானத்தினுடைய ஸ்வரூபமாவே இருக்கிறவர். அதனால மௌனியா இருக்கார். மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு டெபினிஷன் இருக்கு. அவர் எப்பயுமே மௌனமா தான் இருப்பார். ஆத்மானந்தம் அப்படிங்கிற நித்திய சுகமான ஷம்மினுடைய உற்பத்தி ஸ்தானமா, அதாவது ஷம்புவா ஒரே மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் அவருடைய சுபாவம். அந்த உற்பத்தி ஸ்தானங்கள்ல ஜலம் அது பாட்டுக்கு சின்ன மடுவா தேங்கி இருந்துட்டா அதனால லோகத்துக்கு என்ன பிரயோஜனம்? அந்த உற்பத்தி ஸ்தானத்தை இப்போ நதியெல்லாம் புறப்படுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, கங்கோத்திரி மாதிரி. அங்க பார்த்தா அது மடுவா இருக்கும். அங்க இருந்து அப்புறம் நதியா அது கிளம்பி வரும் இல்லையா. அந்த உற்பத்தி ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு அலை அடிச்சு சத்தம் போட்டுட்டு நதியா பாய்ந்தாதானே லோகத்துக்கு எல்லாம் பிரயோஜனம் கிடைக்கும். கஷ்டமான சாதனைகளை எல்லாம் பண்ணி முடிச்ச அந்த பெரியவர்களான சனகாதி மகரிஷிகள் எல்லாம் இருக்கா இல்லையா, அவள மாதிரியானவா மட்டும்தான் அவர்கிட்ட போய் ஆத்மார்த்தமான பிரயோஜனம் எல்லாம் அடைய முடிஞ்சது. அவர்கள் கிட்ட இருந்து ஜனங்கள் எல்லாம் உபதேசம் வாங்கிட்டு பிரயோஜனம் அடைஞ்சா. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, லோக ஜனங்கள் எல்லாம் மகர்ஷியோடைய உபதேசங்களை எல்லாம் தள்ளிட்டு தப்பான உபதேசங்களையே எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சா. சரியான வழிய விட்டுட்டு அஜ்ஞானம் அப்படிங்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள போய் அகப்பட்டு அதுல போய் மாட்டிண்டு திண்டாடின்னு இருந்தா. காட்டு மத்தியில மாட்டின்றாலே நமக்கு ஒரு பெரிய கஷ்டம்னா, அதோட அந்த காடே வந்து தீப்பற்றிந்து அது எரிய ஆரம்பிச்சிடுத்துன்னா அப்போ இன்னும் எத்தனை கஷ்டம். பவதவ சிகா அப்படின்னா சம்சாரமாகிய காட்டுத்தீ. அப்படி சம்சாரமாகிய காட்டுத்தீல எல்லாரும் அகப்பட்டு இருக்கா. இங்க ஜனங்களானா அக்ஞான காட்டுல சம்சார அக்னியில தாபத்துல வெந்துட்டு இருக்கா. அங்க தட்சிணாமூர்த்தியோ ஞான தீர்த்தமாகிய மோட்ச சுகத்தினுடைய ஊற்றா அங்க ஜில்லுன்னு இருக்கார். இந்த நெருப்ப அணைக்கணும்னா அப்போ அந்த தீர்த்தத்தை கொண்டுதானே பண்ண முடியும். அவர் பாட்டுக்கு அங்கேயே இருக்கார், இங்க ஜனங்கள் வந்துட்டு இருக்காருன்னா அது எப்படி நடக்கும்? அவரை வந்து எப்படி கொண்டு வர்றது? இப்போ பகீரதன் ஆகாசத்துல இருந்து கங்கைய பூமிக்கு கொண்டு வந்த மாதிரி சம்புவை வந்து யாரும் வந்து கொண்டு வர முடியாது இல்லையா. இப்போ கங்கையினுடைய சக்தியையும் தாங்கிண்டு அளவா கட்டுப்படுத்தி பூமிக்கு வெளியே அவரை அனுப்பினார் இல்லையா. அப்படியே அப்படிப்பட்ட அவரை யாருக்கு வந்து சக்தி இருக்கு அவரை பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு? வெளி மனுஷர்கள் யாருக்கும் அந்த சக்தி கிடையவே கிடையாது. அப்படின்னா ஜனங்கள் எல்லாம் இந்த அக்ஞான காட்டுல வெந்து மடிய வேண்டியதுதானா அப்படின்னா இல்ல. ஏன்னா வெளியில இருந்துதான் அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாதே தவிர அவருக்குள்ளேயே பார்த்தா ஒரு கருணை எப்பவுமே சுரந்துட்டு இருக்கோமா. அந்த சுரந்துட்டு இருக்கிற கருணை அவரை எழுப்பி அவரை இறக்கி கொண்டு வர முடியும். அந்த கருணையை தான் சிவா சிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அந்த சிவன் கிட்ட இருந்து பிரிக்க ஒண்ணாததான சக்தி அப்படின்னும் அம்பாள் அப்படின்னும் சொல்றது அதுதான். அவருடைய கருணை அவரை அந்த சிவா அந்த கருணை அவரை சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கவே விடாதாம். லோகத்துல இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துடுது. இப்படி தோன்றின உடனே அவர் என்ன பண்ணினார்? முக்த்வா மௌனம், மௌனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காரியமும் இல்லாத ஊற்றினுடைய உற்பத்தி ஸ்தானமா பூவாக இருந்தவர் அந்த நித்திய சுகத்தை லோக ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கிற காரியத்தை செய்யற சங்கரர் ஆகிட்டார். மௌனமா இருந்தவர் ஏகப்பட்ட வாதம் செய்பவராகவும் உபதேசம் செய்பவராகவும் ஆகிட்டார். வடவிருஷத்தடியில அடிச்ச சிலையா உட்கார்ந்துட்டே இருந்தவர் பாரத வருஷத்தினுடைய 4 பக்கமும் இந்த கோடிக்கு அந்த கோடி 3 தரம் சுற்றி வருபவரா ஆகிட்டார். அச்சலமா இருக்கிற சம்பு அப்படிங்கிற தட்சிணாமூர்த்தி சதாவும் சஞ்சரிக்கிற சங்கராச்சாரிய மூர்த்தி ஆகிட்டார். சம்போர் மூர்த்திஹி
சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. சரதி அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்துல வந்து நடமாடின்னு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. என்னைக்கோ ஆச்சாரியா நடமாடி விட்டு போயிட்டதா இதுல சொல்லாம, இப்பவும் நமக்கு மத்தியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சரதி அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்துல போட்டுன்னு இருக்கு. இப்ப கூட ராமர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம்லாம் எப்பவோ நடந்திருந்தா கூட, இப்ப கூட அந்த கதைகள் எல்லாம் கேட்டுண்டு அவருடைய அனுகிரகத்தை எல்லாம் நம்மளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி இவருடைய அனுகிரகமும் நமக்கு எப்பயுமே கிடைச்சுட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஷம் அப்படிங்கிற இவர்கிட்ட மட்டும் தேங்கி கிடைக்காம எல்லாருக்கும் கிடைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்யறவர் தான் சங்கரர். சங்கரர். ஷம் கரோதி இது சங்கரஹ. எல்லாருக்கும் நல்லது செய்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பு, வாக்கு இப்படி எதுவுமே அவரை எட்ட முடியாத நிலையில இருந்துட்டு இருந்த அந்த தட்சிணாமூர்த்தி எல்லா ஜனங்களையும் தேடி தேடி வந்து அவெல்லாம் வந்து ஒதுங்கி போனா கூட தான் எட்டி பிடிச்சு அவர்களுக்கு பரம ஞானத்தை அனுகிரகிப்பதற்காக பரம காருண்யத்தோட எடுத்த அவதாரம் தான் நம்மளுடைய பகவத் பாதர்கள். இன்னைக்கு நம்ம இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் நம்ம வந்து தொடரலாம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய 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 சங்கர, ஹர ஹர சங்கரா. லோகக்ஷேமத்துக்காக நாம சொல்றது வழக்கம். நான் சொல்றேன், யாராவது ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம